ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களையும் ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களையும் இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் 6வது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த ஜூன் மாதத்தில் நிறைய முக்கியமான நாட்களும் நிறைய அபூர்வமான கிரகமாற்ற நாட்களும் வரும். அதில் இப்போ முக்கியமான நாளானது வர இருக்கு. அதுதான் ஜூனுடைய 25ஆம் தேதி அன்னைக்கு. தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3வது மாதமான ஆனி மாதத்துடைய 11ஆம் நாள். அதே போல் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான புதன்கிழமை அன்று. இந்த நாள் ரொம்பவே சக்தி வாய்ந்த நாளாக வந்திருக்கு. அப்படி என்ன சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் அமாவாசையானது வந்திருக்கக்கூடிய அமாவாசை ஆனி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசை. இந்த அமாவாசையில் நம்மளுடைய வாழ்க்கை விதி மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னென்னா, கிரகங்களுடைய அமைப்புகள் தான். கிரகங்களுடைய அமைப்பு வலுவாக இருக்கிறதுனால இந்த அமாவாசையிலிருந்து தலையெழுத்து மாறுவது உறுதி. ஸோ அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை நம்மளோட ராசிகளுக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடையணும். அந்த வகையில் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்குங்கிற தாள்களை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி ஆனி அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசையாக சொல்லப்படுது. இந்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் இதை மட்டும் மறக்காமல் செய்து விடணும். ஆன்மீக ரீதியாக மறக்காமல் இதை செய்தீங்கன்னா உங்களோட தலையெழுத்து மாறும். அப்படி என்ன செய்யணுங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். சூரியன் மிதுன ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதம் ஆனி மாதம். அந்த வகையில் புதன்கிழமை ஆனி மாத அமாவாசை வருது. இந்த தினத்தில் நாம் தானம் செய்தால் நம்ம குடும்பம் 7 தலைமுறைக்கும் செல்வ செழிப்போடு வாழும். இது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது. ஆக்சுவலி திருவாதிரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய ஆனி அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் நாம் முன்னோர்களுக்கு கொடுத்தா 12 ஆண்டுகள் தர்ப்பணம் கொடுத்த பலன் நமக்கு கிடைக்கும். அதோடு நம்மளுடைய முன்னோர்களுக்கு மனநிறைவையும் தரும். 12 வருடங்கள் பிது தர்ப்பணம் கொடுத்த திருப்தியை முன்னோர்களுக்கு ஏற்படுத்தும். இதன் காரணமாக நம்மளோட ராசிக்கு பித்ரு சாபம், பித்ரு தோஷம் உள்ளிட்ட அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும். இதெல்லாம் ஐதீகமாக சொல்லப்படுது. அதனால் இந்த நாளில் புனித நீராடுவது, மந்திர ஜபம் செய்வது, தானம் செய்வது உள்ளிட்ட அனைத்துமே நாம் செய்யணும். இதை செய்தால் பல மடங்கு அதிக பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஆக்சுவலி இந்த ஆண்டு ஆனி மாத அமாவாசை ஜூன் 25ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 4:56 மணிக்கு துவங்கி மறுநாள் ஜூன் 26ஆம் தேதி காலை 5 மணி வரை அமாவாசை திதி இருக்குது. ஜூன் 25 நாள் முழுவதும் அமாவாசை திதி இருக்கிறதுனால அதுவே சர்வ அமாவாசையாக கருதப்படுது. அதுவும் இந்த டைம் சிவபெருமானுக்குரிய திருவாதிரை நட்சத்திரத்தோடு இணைந்து அமாவாசை வருது. அதனால் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாடு தானங்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு நமக்கு 2 மடங்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. இந்த ஆனி மாத அமாவாசை தினத்தில் காலையில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு குளித்துருங்க. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆத்தங்கரை குளக்கரைக்கு வேதியர்கள் கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தாருங்க. அப்புறம் வீட்டு பூஜரையை சுத்தம் செய்து தீபம் ஏற்றுங்க. பின்பு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னோர்கள் படத்திற்கு பூக்கள் வைத்து தூபங்கள் கொளுத்தி வணங்குங்க. ஒருவேளை நான் சொன்னதை சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் போன்றவற்றை தர முடியாதவங்க அன்றைய தினம் உங்கள் வீட்டிலையே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எள் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைங்க. அதை நீங்கள் பண்ணாவே முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உங்களுக்கு உண்டாகும். அதே போல் ஒரு பக்கம் இந்த மாதிரி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது பண்ணுறது போல் இன்னொரு பக்கம் உங்களோட ராசிக்கு திருஷ்டியை இந்த நாளில் கழிக்கலாம். ஆனி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் அல்லது எலுமிச்சை பழம் வாங்கி அதன் மீது கற்பூரம் கொளுத்தி உங்கள் தொழில் வியாபார இடங்களில் திருஷ்டி கழித்து
அந்த பூசணிக்காயை உடைத்து எலுமிச்சம் பழத்தை நசுக்கி திருஷ்டியை கழிக்கலாம். இப்படி நீங்கள் இந்த நாளில் கழிச்சிங்கன்னா அந்த திருஷ்டி உடனடியாக கழியும். அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே இந்த நாளில் செய்ய வேண்டியது மெயினாக தானம்தான். அதுதான் நம்ம ஜாதகத்தில் கிரக கோளாறு, பித்ரு சாபம் ஆகியவை நீங்கள் செய்யும். சில குறிப்பிட்ட பொருளை இந்த நாளில் தானம் செய்வது மிகவும் முக்கியமானது. ஆக்சுவலி அசட அமாவாசை என்கின்ற இந்த ஆணி மாத அமாவாசையில் ஏழைகளுக்கு உணவு மற்றும் பணத்தை தானமாக வழங்கணும். என்ன உணவு தானமாக கொடுக்கணுன்னா கோதுமை மற்றும் அரிசி இதை தான் தானமாக வழங்கணும். ஏன்னா சூரியன் மற்றும் சந்திரனுடைய ஆசிகளை பெறுவது ரொம்ப முக்கியம். ஜாதகத்தில் இந்த 2 கிரகங்கள் பலத்தை அதிகரிக்கிறதுக்கு இந்த தானம் செய்யணும். ஆயுள், ஆரோக்கியம், அழகு, உயர் பதவி, உடல் வலிமை, தலைமை பதவி, அதிகாரம், செல்வம், மனநிறைவு ஆகியவற்றை தருவது இந்த 2 கிரகங்கள் தான். அதனால தான் இந்த 2 கிரகங்களுக்கு உரிய தானத்தை இந்த நாளில் பண்ண சொல்கிறேன். அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே பொதுவாகவே ஆணி மாதம் இறை வழிபாடு மேற்கொள்ள ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது. இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் தந்து நமது முன்னோர்களை நான் சொன்னது போல் நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சுபிட்சம் பெருகும். திருமண காலதாமதமாகக்கூடிய நபர்கள் உங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். வீண் பண விரயங்கள் ஏற்படுவது நீங்கும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி உங்களுக்கு வெற்றி பெறும். ஏகாரிய தடைகள் இருக்கிறது எல்லாமே நீங்கி உங்களுக்கு நம்பிக்கையாக உங்களுக்கு காரியங்கள் வெற்றியாகும். ஸோ இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதனால் இந்த நாளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. இதுதான் ஆன்மீக ரீதியாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ ஜோதிட ரீதியாக இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய துளாராசினியர்களுக்கு ஆணி மாத அமாவாசையில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். மேலும் உங்கள் ராசியை அவர் பார்க்கிறாரு. எனவே அமாவாசைக்கு பிறகு உங்களோட ராசிக்கு தொட்டது துளங்கும். தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். வெற்றி பாதையில் அடியெடுத்து வைக்கிறது உறுதி. விவகாரங்கள் நல்ல முடிவிற்கு உங்களுக்கு வரும். வருமானம் மெயினாக உயரும். அப்புறம் கொடுக்கல் வாங்கல்கள் இப்பொழுது சரி செய்து கொள்வதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சரி செய்து கொள்ளலாம். இல்லத்தில் கூட சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். எல்லாத்துக்கும் மேலே எடுத்த முயற்சிகள் இதுவரை இருந்த தடை எல்லாமே உங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து அகலும். சுப விரயங்கள் அதிகரிக்கும். அதுக்கான நேரமாக இந்த அமாவாசை நேரம் அமைஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து ஆணி மாதம் கரெக்டாக இந்த அமாவாசையில் 8ஆம் தேதி இருக்குல்ல, அந்த 8ஆம் தேதியிலிருந்து கடக ராசிக்கு புதன் செல்கிறாரு. உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரம் தொழில் முன்னேற்றமானது அதிகரிக்கும். பொட்டிக்கடை வைத்தோர் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓஹோன்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உயர்வீங்க. புதிய முதலீடுகள் செய்து தொழிலில் விரிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கைகூடும். இதுவரை வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை இப்பொழுது சொந்த கட்டிடத்திற்கு மாற்றலாமா என்று சிந்திக்கக்கூடிய உங்களுக்கு அந்த கனவு நனவாகும். நண்பர்கள் மூலம் நல்ல தகவல்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அதில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது முக்கியம். சுயமாக தொழில் தொடங்குறது முயற்சியில் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நட்பால் நன்மை கிடைக்கும். அந்த மாதிரி நேரம் இது. ஒரு சிலருக்கு நீண்ட தூர பயணங்கள் உருவாகும். உடல்நல சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவீங்க. இந்த மாதிரி பல மாற்றங்கள் இந்த கிரகங்கள் உங்களுக்கு சேர்றதுனால அமாவாசையிலேருந்து கிடைக்கும். ஸோ பொதுவாகவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து மேலிடத்திலிருந்து நல்ல தாள்கள் எல்லாமே கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு வருமானங்கள் நிச்சயமாக உயரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு தானாக சேரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மாணவ மாணவியர்களுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவு கிடைத்து திருப்தி ஏற்படும். பெண்களுக்கு சுபகாரிய பேச்சு முடிவாகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஸோ இந்த அமாவாசையிலிருந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். ஸோ இந்த அமாவாசை பலனை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி துலாம் ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோலாம் வந்து வரும். அது எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டோட எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.